எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அப்போ ராஜ் அப்படியே குமார் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி வாபஸ் வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்பா ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ராஜ் அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. அவங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அண்ணன் மேலேயே கேஸ் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நீ உன் மேலே கொஞ்சம் நெஞ்சம் பாசம் இருந்தது கூட இப்போ சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பயங்கர கோவமாக சொல்லிகிட்ருக்காரு. அங்கே அந்த ராஜ் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. சரி எல்லாரும் கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. ஐயோ அவர் கண்டிப்பாக வந்துடுவார், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குமா, என்னால் தாங்க முடியலம்மா, அவர் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுவார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இப்படி பதறீங்க, எங்கள் வீட்டுக்காரு ராஜியோட வீட்டுக்கார் எல்லாருமே உள்ளே தானே இருக்காங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீ பதறல்னா உனக்கு கல்லு நெஞ்சு, என் பொண்ணுக்கெல்லாம் அப்படி கிடையாது, அதனால தான் சரவணன் நினச்சி பயங்கரமாக அழறா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. மீனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராங்க. சரவணன் வந்தோடனே தங்கமயில் ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. என்னங்க நீங்கள் நல்லபடியாக வந்துட்டீங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களை எதுவும் பண்ணலல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன், நீ அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக தேம்பி அழறாங்க. எனக்கு அழ நிற்கவே முடியலங்க, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, என்னால் தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அழாத அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே கோமதி ஓடி வராங்க. என்னாச்சு, நல்ல வேளை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைல்ல, பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா என்ன நடந்தது தெரியுமா, ராஜி அவங்க அண்ணன் மேலே கேஸ் கொடுத்ததுனால அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நல்ல வேளை பசங்க எல்லாருமே வெளியே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ராஜி, ஏன் ராஜி இப்படி பண்ண அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சா அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி வீட்டில் பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. முத்துவேல் அவங்க தம்பி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுவும் குமார் மேலேயே கேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் முடிஞ்சு போச்சு விடுடா, சும்மா நீ எதுக்கு அதையே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீலாம் மாறவே மாட்ட, உனக்கெல்லாம் உன் பேத்தி மேலே அவ்வளோ பாசம், ஆனால் முத்துவேல் எனக்கு எவ்வளோ அசிங்கம் அவமானம் தெரியுமா, நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக நேரம் கிடச்சிது திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டில் எல்லாருமே அப்படி பதட்டமாக பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் கை காலெலாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் 3 பிள்ளைங்களும் போய் சேர்ந்து அவனை போய் அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒன்றுனா என் பிள்ளைங்க என்னை விடலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப பெருமையாக கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. பின்ன வேற என்ன சொல்லுவாங்க, 3 பிள்ளையும் போயிருக்கான் பற்றியா, போயிட்டு அந்த குமாரை அடின்னா அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக பெருமைப்பட்டுட்டு இருக்காரு. சரி எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வராங்க. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நடந்ததே நினச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, சரவணனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சரவணன் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது, தங்கமயில அவங்க அம்மா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்படியாங்க, சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை அந்த தங்கமயில் பொண்ணும் அவங்க அம்மா 2 பேர் மட்டும் வந்திருந்தாங்க. வந்துட்டு பயங்கரமாக தங்கமயில் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரவணனை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார்.